ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிப்ரவரி மாதத்தில் மிக முக்கியமான சில மாற்றங்களானது ஏற்படும் கிரக ரீதியாக. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் சில தாக்கங்கள் ஏற்படும். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தாக்கங்களுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த தாக்கங்களால் அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொள்வது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்வேன். அதெல்லாம் தெரிஞ்சு அதை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை சில நேரங்களில் ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் சில நேரம் சில தாக்கங்கள் ஏற்படும். அந்த தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால தான் கிரக ரீதியாக இப்போ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால உங்கள் ராசிக்கு அதை பற்றிய தாள்களை எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெற முடியும். முதல்ல பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் தொடக்கம் சாதகமாக இருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை சாதாரணமாக பண்ணிங்கன்னா கூட அதில் சுயரூப வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி பிப்ரவரி மாதத்தில் தொடக்கம் சாதகமாக இருக்கும். ஆனால் அந்த சாதகத்தை வைத்து எப்படியெல்லாம் முன்னேறணுமோ அதை தொடக்கத்திலே பண்ணுங்கள். ஸோ பின்னாடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல் முன்னாடியே எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். பிப்ரவரி மாதம் தொடக்கம் தான் உங்களுக்கு சாதகமாக அமையுது. அதனால் அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு திட்டமிட்ட பணிகள் சரியான நேரத்தில் முடிக்கப்படும். அதனால் எந்த பணிகளாக இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த பணியை முடிக்கணும் அப்படிங்கிற பிளான் வச்சுக்கோங்க. அப்படி திட்டமிட்ட பணிகள் நீங்கள் பண்ணிங்கன்னா சரியான நேரத்தில் முடிக்க முடியும். அது வீட்லேயும் பண்ணலாம், ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம், தொழிலையும் பண்ணலாம். ஸோ பிளான் பண்ணி எந்த பணி செய்தாலும் சரியான நேரத்தில் முடிக்க முடியும். இது உங்கள் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கூட அதிகரிக்க செய்யும். ஒரு விஷயம் பிளான் பண்ணி நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு அதை நம்ம திரும்ப அதே மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உற்சாகமும் தைரியமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதனால் இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். உடல்நலம் மற்றும் உறவுகள் இரண்டுமே நன்றாக இருக்கும். அதனால் உடல் நலத்துலேயும் உறவுலையும் பெருசாக எதுவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா உடல் நலமும் சரி உறவுகள் விஷயத்துலேயும் சரி எல்லாமே நல்லதாக இருக்கும். ஸோ எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க பதவி உயர்வை பெறுவதற்கு இப்போ ஹார்ட் ஒர்க் போடுங்க. இப்போ நீங்கள் சின்னதாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்போ உங்களுக்கான பதவி உயர்வு யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கான உயர்வு கண்டிப்பாக வந்தே தீரும். முந்தைய முதலீடுகள் வகையை விட இப்போ நீங்கள் முதலீடுகள் பண்ணுவதில் நல்ல லாபத்தை கூட இப்போ கிடைக்கும். அதனால் நல்ல லாபத்துக்காக முதலீடுகள் பண்ணலாம். அதுவும் இந்த மாதத்தில் நடுப்பகுதியில் வணிகத்தில் மந்த நிலையை சந்திக்க நேரிடும். அதனால் முதலீடு பண்ணுறதாக இருந்தால் ஆரம்பத்திலே பண்ணி ஆரம்பத்திலே நல்ல லாபத்தை பெறுங்க. பின்னாடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பின்னாடி பண்ணிங்கன்னா அது மந்த நிலையை சந்திக்க நேரிடும். ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துறது இந்த டைம் ரொம்ப அவசியம். மெயினாக வயிறு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கணும். எந்த அளவுக்கு உணவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் நீங்கள் தப்பிக்கலாம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதாவது விஷயத்தில் உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அந்த கருத்து வேறுபாடு வராமல் இருக்க உங்கள் துணையோடு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறவில் பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தேவை.
ஸோ இந்த மாதிரி தான் பொதுவாக உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பொதுவாக. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ இதை தொடர்ந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு டீட்டெயில்டாக என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ டீட்டெயில்டாக உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை டீப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. மகர ராசினர் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை நம்புவர்களாக இருப்பீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் பண தேவைங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, ராசிநாதன் சனி இருக்கிறாருல, அவருடைய சஞ்சாரத்தால் இடமாற்றம் ஏற்படலாம். அதனால் ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். அதெல்லாம் குறைத்துக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது இப்போதைக்கு நல்லது. எதிர்பார்த்த பணவரவே இருக்கும். ஆனால் வாகன ரீதியாக செலவும் வரும். வாகன யோகம் இருக்குங்கிறதுனால புது வாகனத்துக்கு முயற்சி பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எதுலேயுமே கையெழுத்து போடுவதாக இருந்தால் கவனமாக இருக்கணும். எழுத்து வகையில் எதுலேயும் சிக்காமல் கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது, இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சிறப்பு கவனம் செலுத்தணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார். இதனால் கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பார்ட்னர்களோடு ஒரு சுமூகமான முறையில் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நல்லது. இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, வீண் அலைச்சல்கள் மட்டும் உண்டாகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் எல்லாத்திலுமே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மெயினாக பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். ஸோ அந்த பயனற்ற பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டியது வரலாம். ஸோ பணி நிமித்தமாக அப்படி தங்க வேண்டியது வரும்போது தாராளமாக தங்குங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. ஸோ அது உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும். அதனால் தாராளமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுங்க. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கவனமாக பேசுவது நல்லது. அதுவும் கணவன் மனைவிக்கிடையே திடீரென நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். அப்போ தான் பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. மெயினாக வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. மீறி ஆலோசனை செய்யலைன்னா அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து. பெண்களுக்கு கூட பணவரவு திருப்தி தரும். அதுவும் வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரும். தோழிகளோடு சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. இல்லைனா அது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக முடியும். அதனால் தோழிகளோடு சுமூகமாக பேசி பழகுங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு சாமர்த்தியமாக பேசுறதன் மூலம் காரியங்களை ஈஸியாக செய்து முடிக்க முடியும். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர்கள் மூலம் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். அதனால் அவர்கள் மூலம் முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அப்போ தான் காரிய வெற்றிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் அதிகப்படும். தடைப்பட்டு வந்த காரியங்கள்லாம் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்தாவே இந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க ஆன்மீகத்தில் நாட்டம் வைத்துக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் வேகமானது காணப்படும். சக மாணவர்களோடு சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. அப்படி அனுசரித்து போகலாம், அதனால் உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ அனுசரித்து போங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கிரகங்களால் பலன்கள் கிடைக்கும் என்பது டீப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு
இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.